2026 தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் ஏப்ரல் 23 நடக்குது. இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன். ஒரு முறை ஹிட்லர் அவருடைய ஒரு பையில் ஒரு கோழியை கொண்டு வரார். கொண்டு வந்துட்டு அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோழியினுடைய ரெக்கையை ஒன்று ஒன்றா அப்படியே பிடுங்கி எடுக்கிறார். அப்போ சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை அது பண்ணாதீங்க. ஆனால் ஹிட்லர் எதுவுமே கேட்கல. அதனுடைய ஒவ்வொரு ரெக்கைகளையும் பிடுங்கி எடுத்துகிட்டு அந்த கோழியை தூக்கி அவங்க சோல்ஜர்ஸ் முன்னாடியே போடுறாரு. அந்த கோழி என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு ஓடிட்டுருக்குது. ஹிட்லர் இன்னொரு பையிலிருந்து கொஞ்சம் தானியங்களை எடுத்து அந்த கோழி முன்னாடி போடுறார். எங்கேன்னு தெரியாமல் ஓடிட்டு இருந்த கோழி திரும்பவும் ஹிட்லர் பின்னாடியே வந்து நின்று. அதை பார்த்துட்டு இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. எப்படி இந்த கோழி திரும்பவும் உங்கள் பின்னாடியே வருது? அதுக்கு ஹிட்லர் சொல்கிறாருங்க, இதோட ஸ்டோரி முடியுது. அதுக்கு ஹிட்லர் சொல்கிற பதில் என்னன்னா, அரசியல் என்பது இதுதான். நம்ம 5 வருஷம் ஆட்சி பண்ணுறோம். நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வருஷம் கொஞ்சம் தானியங்கள் மக்களுக்கு போட்டால் போதும், திரும்பவும் நம்ம பின்னாடியே வருவாங்க. அதாவது 4 வருஷம் ஆட்சி நடக்குதுன்னா அதில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த 5ஆவது வருஷம் ஏதாவது கொஞ்சம் பண்ணுவாங்க. ஏதாவது லேப்டாப் இல்லை ஏதாவது காசு ஏதாவது கொடுத்து மக்களை திரும்பவும் அப்படியே இழுத்து எடுப்பாங்க. இதுதான் அந்த ஸ்டோரியினுடைய மோரல். ஸோ நமக்கு இன்னும் ஒரு 2 டேஸில் எலெக்ஷன் நடக்க போக வேண்டியிருக்கு. நம்ம சிந்தித்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் நம்ம முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல டைம் இது. நல்லபடியாக யோசித்து நல்ல ஒரு கட்சியை செலக்ட் பண்ணி நம்முடைய வாக்குகளை செலுத்துவோம்.